என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு பப்பட சம்மந்தி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அட்டகாசமாக இருக்கும். புரியலல்ல? பப்படம்னு சொன்னது அப்பளத்தை தான் நான் பப்படம்னு சொன்னேன். அரை மூடி அளவுக்கு தேங்காய், 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மிக்சியில் சின்னதாக கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 3 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ சேர்க்காதீங்க. கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். அதாவது பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம மூடி வச்சு அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இது கொரகொரப்பாக தான் அரைக்கணும். முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்தோம்ல, அந்த 3 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு திருப்பு, அதாவது ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் இப்போது வறுத்து வச்சுருக்கிற 2 அப்பளம், அதாவது அரை மூடி தேங்காய்க்கு 2 அப்பளம் கரெக்டாக இருக்கும். இந்த அரை மூடி தேங்காயில் 4 பேர் சாப்பிட்லாம். இது உடச்சி இது கூட சேர்த்துட்டிங்கன்னா, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு ட்ர் ட்ர் அவ்வளோதான். வேறு வேலையே கிடையாது. தாளிக்க வேணாம், கட் பண்ண வேணாம், வதக்க வேணாம், எந்த வேலையும் கிடையாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். இது நான் ஸ்கூல் படிக்கும் போகிற டைமில் எங்கள் பாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்த ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. ஓகே.